Hi friends, welcome to Zeenat's World. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நான் பசலைக்கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சு கட் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டு நம்ம கீரையை நல்லா வேக விட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டா போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க கீரை. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணி இல்லாம அதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த கீரை நல்லா ஆறினோன்னு மிக்சியில போட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு சேர்ந்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்போ இங்க பேன்ல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடான ஒன்று ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அது கூடவே ஒரு 4-5 பூண்டை நல்லா சாப் பண்ணி இதில் போட்டுருங்க. பூண்டு வாசனை சூப்பராக இருக்கும். அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 1 நல்லா சாப் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடுவோம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். அந்த மசாலாலாம் கருகிடாம இருக்கிறதுக்கு நம்ம அடுப்பு சிம்லேயே வச்சுப்போம். இப்போ இதை நம்ம லேசா வதக்கிடலாம். மசாலாவை எப்பவுமே கருகிடக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சே நம்ம வதக்கணும்னா கரெக்டாக வரும். இப்போ மசாலா நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சு இதில் போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடையல் இது கீரையை இதில் போட்டுடலாம். இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. நம்ம கீரை ஏற்கனவே வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த பன்னீரை இந்த மாதிரி பீஸாக போட்டு அதில் வதக்கிடலாம். பன்னீரும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடும், ஹார்டாக இருக்கும். 2 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம இப்போ ஃபைனலாக ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிடுவோம். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.